தமிழக முதல்வர் இருந்தது உச்சபட்ச பதவி. தனக்கு 2 தடவை சான்ஸ் வந்தது, எனக்கு 2 தடவை வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். அப்போது நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீயே சொல்கிறனா, அப்போ அதுக்கு தகுதியிடம் உனக்கு நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஒரு செங்கோட்டையன் அவர்களோட இந்த அவரோட பதவி நீக்க சொந்தமாக வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பன்னீர்செல்வமே அதான் சொன்னேன், ஃபுட் கோர்ட்டை தவிர்த்து எல்லா கோர்ட்டு போயிட்டு வந்துட்டார்னு. கட்சிக்கு எதிர்ப்பாக யார் செயல்பட்டாலும் கட்சியை விட்டு ஓரங்கட்டப்பட்டவர்களை கட்டம் கட்டப்பட்டவர்களை நீக்கியவர்களை பார்ப்பது தவறு, அவரிடம் பேசுவது தவறு அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. அதிமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரன் வீடை பார்த்தாவே திரும்பிக்குவான் உணர்வு. திமுக கட்சிக்காரன் வீட்டை பார்க்க மாட்டான். ஃபஸ்ட்டு நீ அவங்க கூடவே உறவு வச்சுக்குவே. 20/12/1911 நினைக்கிறேன் அவனை வந்து கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. டிடிவி தினகரனை என் கண்ணில் படக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓடி போய் ஒடிஞ்சான் பாண்டிச்சேரியில். 10 வருஷம் 11-12 வருஷம் வருவான், இலைமறைவு காய்மறைவு ஓடி போயிடும், வெளியே தென்பட்டதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சிக்காரனா நீ. அம்மா வீட்டில் வேலை செஞ்சாங்க, நீ சித்தியை பார்க்கறதுக்கு உன்னுடைய சித்தியை பார்க்கறதுக்கு அங்கே வருவ. சரி உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா பெருந்தன்மையாக உன்னை பொருள் 1 வருஷம்தான் அங்கே என்ன கையாடல் பண்ணன்னு தெரில, உன்னை தூக்கி விரட்டி அடித்தாங்க. உன் சித்தியோ நீயோ இந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. இது சசிகலா கூட என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. உன்னை கேட்கறதுக்கு நீ யார்? நீ இதை எதிர்த்து நான் இன்னும் கோர்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பண்ணாத முயற்சி இல்லை செங்கோட்டையன் இனிமேல் பண்ணுறதுக்கு. செங்கோட்டையனுக்கெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதுங்க. இந்த செங்கோட்டையனில் இதுக்கு மேலே யார் இருந்தாலும் அதிமுகவில் ஒரு முடி உதிர்ந்ததாக தான் அர்த்தம். நாளைய மதிய நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக நிர்வாகி திரு கமலக்கண்ணன் நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு செங்கோட்டையன் அவர்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீக்கின பின்னாடி அதிமுக ரொம்ப வலுவடைஞ்சிருச்சு, அதாவது வலுவிழந்து விட்டது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது, ஊடகங்களை பரப்பப்படுது. உண்மையிலேயே செங்கோட்டையனுடைய நீக்கம் வந்து அதிமுகவுக்கு இழப்பாக பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? இது ஆரம்பத்துலேருந்து வரணுங்க. இதுக்கு அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா உயிரோடு இருக்கும்போது செங்கோட்டையன் வந்து முதலமைச்சராக வரத்துக்கு சசிகலாவை வச்சு பிளான் பண்ணார். இதை அம்மா அறிஞ்சு என்ன பண்ணாங்க, அவரை மந்திரி பதவியிலேருந்து விலக்கி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையனுடைய மனைவி செங்கோட்டையன் உதவியாளர் மனைவியோட தொடர்பில் இருக்கிறது அறிஞ்சு அந்த செங்கோட்டையனுடைய மனைவி வந்து அம்மா கிட்ட புகாரிட்டதன் அடிப்படையில் அவரை விலக்கி வச்சாங்க. அதோடு அவர் மந்திரி கிடையாது, ஒரு எம்எல்ஏவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அம்மா மறைவு, அதுக்கப்புறம் தனக்கு 2 தடவை சான்ஸ் வந்தது, எனக்கு 2 தடவை வாய்ப்புகள் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். வாய்ப்புகள் வந்தால், ஏன்னா உச்சபட்ச பதவி தமிழக முதல்வர் இருந்தது உச்சபட்ச பதவி, யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டான். அப்போது நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீயே சொல்கிறனா, அப்போ அதுக்கு தகுதியிடம் உனக்கு நீயே தெரிஞ்சுக்கிட்ட. உன்னுடைய உயரம் இதுதான், இதுக்கு மேலே நமக்கு அந்த உயரத்தை எட்ட முடியாது உனக்கு தெரிஞ்சுக்கிட்ட. அதை வந்து துணிவோடு ஏற்றுக்கிட்டார் எடப்பாடியார். துணிவோடு ஏற்றுக்கிட்டதுக்கு அவர் காலில் ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிரச்சாரங்கள். அன்றைய காலகட்டத்தில் அம்மா மறைவுக்கு அப்புறம் மாவட்ட செயலர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அம்மா வீட்டில் பணிவிட வேலை செஞ்சவங்க சசிகலா. அதனால் இவங்கெல்லாம் எப்படி நியமிக்கப்பட்டாங்க, யாரால் நியமிக்கப்பட்டாங்கன்றது அறியாததால் தான் அப்படி போய் தவழ்ந்து போயோ ஊர்ந்து போயோ பதவி ஏற்றுக்கிட்டார். பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் எடப்பாடியார் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்கிறது. ஏன்னா இவன் யார், நம்ம டிடிவி தினகரன் 18 பேரை கூட்டிட்டு போயிட்டான். இவர் வந்து யார், ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் வந்து அம்மா கிட்ட தர்ம யுத்தம் பண்ணுறாரு.
யாகம் உண்ணாவிரதம் உட்கார்றாரு. உண்ணாவிரதமா இல்லை, தியானம் பண்ணுறாரு. தியானம் பண்ணுறார். அப்போ யாருக்காக? ஓபிஎஸ்ஸை வந்து டிடிவி தினகரனோ சசிகலாவும் மிரட்டி முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணு, இவங்க சசிகலா வரணும் அப்படின்றதுக்காக கட்டாயப்படுத்தி அவரை மிரட்டி கையெழுத்து போட்டு வச்சாங்க. அடித்தாங்கன்னு கூட கேள்விப்படுறோம். அடித்து கையெழுத்து வாங்கணும். அதனால் தர்ம யுத்தம் பண்ண வந்தேன். நீ தர்ம யுத்தம் பண்ணிவிட்டு நீ 11 பேர் கூட்டிகிட்டு போயிட்ட. அந்த 11 பேரும் உங்ககிட்ட இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அப்போது உன்னை கூப்பிட்டு கட்சியில் இணைச்சார் நம்ம எடப்பாடியார். எடப்பாடியார் கட்சியில் இணைச்ச உடனே உனக்கு உயர் பதவி, ஒருங்கிணைப்பாளர்ன்ற பதவியும் கொடுத்து, துணை முதல்வர் என்ற அந்தஸ்தையும் கொடுத்து உன்னை அழகுபடுத்தி பார்த்தார். உனக்கும் உன் உயரம் இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருங்க. உன் கூட இருந்த அந்த 11 பேரும் அதாவது சட்டசபையில் வந்து தீர்மானம் ஏற்றுறாங்க, வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் ஏற்றுறாங்க, வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. நடத்தும் போது எதிர்த்து வாக்களித்தவங்க. நீ எப்படி அதிமுகவை பற்றி பேசலாம்? நான் பன்னீர்செல்வத்தை கேட்குறேன். உனக்கும் அந்த தகுதி ஏன்னு கேட்டால் ஃபுட் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஃபுட் கோர்ட்டை தவிர்த்து அவர் ஏறாத கோர்ட்டு கிடையாது. எல்லா விதத்துலேயும் இன்க்ளூடிங் தேர்தல் ஆணையத்தையும் சேர்த்து எடப்பாடி தான் இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், அவர் தான் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்தாச்சு. இடையில் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டாச்சு. கொஞ்சம் எம்எல்ஏ இல்லை, 75 எம்எல்ஏக்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக 75 எம்எல்ஏக்களை வாங்கி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அந்த தேர்தலில் 2021 தேர்தலில் அந்த தேர்தலில் 75 எம்எல்ஏவை வாங்கி கொடுத்து உனக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுத்து உட்கார வச்சா நீ செஞ்சதெல்லாம் துரோகம். சட்டமன்றத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் கேட்குற செங்கோட்டையன் உட்பட, பன்னீர்செல்வம் உட்பட, அங்கே வந்து கருணாநிதியை புகழ்ந்து பேசுகிறது. பன்னீர்செல்வம் இன்னும் ஓவராக எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுடைய தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டைலாக்கை படித்து காட்டுறதுல இருந்து 2 பேரும் சட்டமன்றத்தில் அம்மா இருந்தால் சிரிப்பியா? கண்டிப்பாக. ஓ பன்னீர்செல்வம் அதே போல் செங்கோட்டையனும் சரி சட்டமன்றத்தில் ஸ்டாலினை எதிர்த்து பேசினவர் கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் சரி ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். அப்போ நீங்கள் உள்ளடி வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சரி, அப்படி இருந்தோம் ஒன்று நீ மந்திரி கிடையாது செங்கோட்டையன். அப்படிப்பட்ட உன்னை வந்து 4.5 வருஷம் உன்னை மந்திரியாக்கி அழகு பார்க்குறார் யார்? எடப்பாடியார். அதுக்காவது நன்றி விசுவாசத்தோடு நீ இருந்திருக்கணும். கண்டிப்பாக. உன்னுடைய சீனியர், நான் வந்து ரொம்ப சீனியர் அப்படின்றேன், சீனியர் உன்னுடைய உயரம் இவனுக்கு 2 தடவை வாய்ப்பு வந்தோம். அந்த சீனியர் தகுதி உனக்கு இல்லையே. உனக்கு கீழே இருந்த ஜூனியர் அந்த தகுதிக்கு வரான்னா பொதுச் செயலாளர் ஆகிட்டார்னா, யார் பொதுச் செயலாளர் ஆனாலும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது கட்சிக்காரர்களுடைய பொறுப்பு, பொறுப்பாளர்களுடைய கடமை எல்லாமே. இதில் கண்ணியத்தோடு இருக்கணும். இந்த கண்ணியம் தவறுறீங்க. உடனே ஓபிஎஸ் கதை விட்டுடுங்க. நம்ம செங்கோட்டையன் வந்து எல்லா பொறுப்புகள், மாவட்ட செயலாளர் இந்த பொறுப்பு வெறும் எம்எல்ஏவை தவிர மீது எல்லா பொறுப்புகளும் எடுக்கும் பொழுது அவருக்கு நிறைய பேர் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. அடுத்த நாளே எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க. கண்டிப்பாக. அடுத்த நாளே எடப்பாடி கிட்ட வந்துட்டு எங்களை மன்னிச்சுடுங்க, நாங்கள் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய இழப்பு வந்து பெரிய இழப்பாக ஒன்றும் இல்லை. இன்னைக்கும் இடையில், அதாவது அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் விவசாயிங்க வந்து பாராட்டு கூட்டம் நடத்துகிறாங்க எடப்பாடியாருக்கு. நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் வந்து புரட்சித் தலைவர் படமோ அம்மாவோட படமோ இது கட்சி நிகழ்ச்சி அல்ல, விவசாயிகள் செய்கின்ற நிகழ்ச்சி. கண்டிப்பாக அவங்க படம் இடம்பெற வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கடந்த எல்லாம் அனைத்து முதலமைச்சர்களும், நம்ம வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டாம், அனைத்து முதலமைச்சர்களும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எடப்பாடி பழனிசாமி விவசாயி அந்த அந்த ஊரோட நிலவளம் அறிஞ்சு, நீர்ப்பாசனம் அறிஞ்சு, இதெல்லாம் நம்ம குளம் குட்டைகளை சீர்படுத்தினா
கண்டிப்பாக விவசாயம் நல்லா இருக்குமேன்றது தெரிஞ்சு அந்த அத்திக்கடவு ஆவண திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக அந்த விவசாயிகள் நன்றி அறிவிப்பு கூட்டம் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக நான் செங்கோட்டையனை கூப்பிடலையா, செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, நீ வரல. கண்டிப்பாக அதுக்கு காரணம் என்ன சொன்னேன், அம்மா படமும் தலைவர் படமும் இல்லை, அதனால் நான் போகல, நான் வந்து அடிமட்ட கட்சிக்காரன் புரட்சி தலைவர் கூட இருந்தவன் அப்படி இப்படின்னு சொல்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் மிதிவண்டி கொடுக்குறாங்க, கருணாநிதி படம் போட்டு அதுக்கு மைக்கை பிடிச்சி பேசுகிற. அப்போ நீ யார்? அப்போது திமுகவோட பி டீம் தெரிஞ்சுட்டு தான். கண்டிப்பாக எங்கள் எடப்பாடி சொன்ன மாதிரி நீ திமுகவோட பி டீமாக ஆயிட்ட உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக. நீ சாதாரணமான ஒரு ஆள், இந்த இயக்கத்துக்கு நீ தொடர்ந்து எம்எல்ஏ வந்திருக்க. அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணியிருக்கணும், இந்த இயக்கம் மேலே வளரணும், புரட்சித் தலைவர் ஏற்படுத்திய கட்சி ஓங்கி இருக்கணும், புரட்சித் தலைவர் அம்மா சொன்னா போல் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இயக்கம் இயங்கணும், மக்கள் பணி ஆற்றணும்னு சொன்னாங்க. இதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நீ பழைய உறுப்பினர் பழைய கட்சிக்காரன்ற முறையில் என்னென்ன ஆக்கப்பணிகள் செய்யும் அதை செஞ்சுருக்கணும். இல்லை இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்துட்டு அதிமுக வலுவாக இருக்குது. இப்போ செங்கோட்டை நீக்கினால கொங்கு மண்டலத்தில் வலுவிழந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான தவறான தகவல் ஊடகங்கள்லாம் பரப்பப்படுது. பேப்பர்காரனும் ஊடகங்களும் திமுகவோட அடிவருடியாக இருக்காங்க. அந்த ஏன்னா பணப்பலம் படைச்சவங்க, அவங்கள எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுன்ற மாதிரி ரவுடித்தனம் வேற. அந்த வகையில் அவங்களுக்கு அடிவருடியாக இருக்காங்க. அதனால் அவங்க அப்படி தான் எழுதுவாங்க, எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. நீ ஒருத்தர் தான், நீ அதாவது ஜாதி அப்படின்னு கவுண்டர்னு பார்த்தா மீதி யாரும் உங்கள் கவுண்டரில் கிடையாதா? முக்குளத்தோரை சேர்ந்த 18 எம்எல்ஏங்கிறாங்க, யாரும் ஓபிஎஸ் சசிகலா திவாகரன் தானா? அந்த சமுதாயத்துக்கு எந்த நல்ல ஒரு இதுவும் ஏற்படுத்தி தரல அந்த சமுதாய மக்களுக்கு. உங்களை தவிர மீதி யாரும் அங்கே முக்குளத்தோர் இல்லையா? 18 எம்எல்ஏ இப்போவும் இருக்காங்களே. இல்லை அதான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஓபிஎஸ் டிடிஆரில் தென் மாவட்டங்களில் வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருச்சு. இப்போ செங்கோட்டையினால் கொங்கு மண்டலத்திலையும் வந்து அதிமுகவுக்கு ஆபத்துன்னு சொல்லப்படுது. நிச்சயமாக கிடையாது. கொங்கு மண்டலம் வந்து எப்பவுமே புரட்சி தலைவர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு எடப்பாடியார் இப்போ எலெக்ஷன், இப்போ 2021 எலெக்ஷன், அது முதற்கொண்டு கோவை மாவட்டம் கொங்கு மாவட்டம் ஃபுல்லாகவே அதிமுக ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்கு. இனியும் அப்படி தான். ஏன்னா அவங்க பழமையை விரும்புகிறவங்க, எது நல்ல இயக்கம், எது மக்களுக்காக பாடுபடுற இயக்கம், பணியாற்ற இயக்கம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வலுவாக தான் இருக்காங்க. உன்னால் எந்த இதுவும் ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது. நான் முந்தைய என்னுடைய வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் தகவல் தெரிவித்தேன். நம்ம செங்கோட்டையனை பதவியெல்லாம் விட்டு எடுக்கும்போது, கட்சியில் நீ இருந்தால் அனைத்து இந்திய அதிமுகவில் செங்கோட்டையன் இருந்தால் செங்கோட்டையனுக்கு நல்லது. செங்கோட்டையன் கட்சியை விட்டு போயிட்டாருன்னா கட்சிக்கு நல்லது. இன்றைக்கி எங்கள் கட்சிக்கு நீ நல்லது தான் செஞ்சுருக்க. இது வந்து அதிமுகன்றது புரட்சித் தலைவர் தன் ரத்தத்தை வேர்வையாக்கி உருவாக்கின இயக்கம். புரட்சித் தலைவர் அம்மா வந்து இந்த இயக்கத்தை 30 வருஷம் கட்டி காத்த இயக்கம், தொடர் ஆட்சியை கொடுத்த இயக்கம். இதுக்கு சரிவுன்றதே இருக்காதுங்க. இது உண்மையாகவே இது ஒரு சித்தரை ஆரம்பிச்ச இயக்கங்க. அது இல்லை உண்மையிலே வந்துட்டு அதிமுக செங்கோட்டையன் நம்பித்தான் இருந்துச்சா கொங்கு மண்டலத்தில்? உண்மையிலே அவரோட இழப்பு அதிமுகவுக்கு அதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வி கேட்குறீங்க. புரட்சி தலைவர் காலத்திலேயோ அம்மா காலம் பண்ணி பெரிய எழுச்சியாக இருந்ததை காமிச்சிங்களா செங்கோட்டையனை? புரட்சி தலைவரை எதிர்த்து எஸ்டிஎஸ் தனியாக போனார் சொல்லுவாங்க எல்லாமே, அவங்களெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு. அதுக்காக சொல்ல வரேன் நான். உடனே உடனே தனி கட்சி ஆரம்பித்தார், கணக்கு கேட்டு புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் அவருடைய கட்சி காணாமல் போச்சு. உடனே புரட்சி தலைவர் வந்து அவர் ஒரு சீனியர் மந்திரியாக இருந்த, திமுக எல்லாம் மந்திரியாக இருந்தவர், மதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டார். அம்மாவை சொல்லுவாங்க, அம்மாவும் இந்த மாதிரி சிக்கட்டான சூழ்நிலாம் இருந்தாங்க. அப்போது ஜானகி அம்மா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜானகி அம்மா விருப்பப்பட்டு அவங்க முதல்வர் ஆகணும் விரும்பவே இல்லைங்க. அப்போ இருந்த சீனியர் மினிஸ்டர் சில பேரோட அட்வைஸை கேட்டுட்டு அதன்படி நடந்தாங்க. அதுக்குரிய பாடம் அவங்களுக்கு தேர்தலில் தெரிஞ்சுது. கண்டிப்பாக அது புரட்சித்தலைவர் அம்மா பக்கம் தான் மக்கள் இருக்காங்க. உடனே
அவங்க புருஷன் கஷ்டப்பட்டு ஆரம்பித்து இயக்கல்ல புரட்சியாளர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கமாச்சு. ஜானகி அம்மா பெருந்தன்மையோட இந்த இயக்கம் ஜெயலலிதா கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெட்டலை சின்னத்தையும் ஒப்படைச்சிட்டு அந்த அம்மா விலைக்கு வந்தாங்க. பெருந்தன்மை அம்மானா அவங்களுக்கு உண்மையான அம்மாங்க அவங்க ஜானகி அம்மா. இப்படி பெருந்தன்மையாக வந்தாங்க. நீங்கள் ரெட்டலையை முடக்கிறதுக்கு கேஸ் போடுறீங்க, ஒரு கோர்ட்டு விடாமல் எல்லா படியும் ஏறி இறங்குறீங்க. எல்லாத்தையும் தவறான தீர்ப்பு உங்களுக்கு கிடைச்சாலும், உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் எடப்பாடியாருக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சாலும் விடாமல் போராடுறீங்க. இது தவறாக திரும்பவும் அவங்கள ஒருங்கிணைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நம்ம வேலூர் ஜி விஸ்வநாதன் இப்படி கட்சியை விட்டு போன நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், இவங்களெல்லாம் இணைங்க. திமுகவில் அமைச்சராக இருக்காம்பார், அவங்களெல்லாம் கூட்டுவாங்க. இது ஒன்றும் இல்லாமல் ஒரு முட்டை மூஞ்சிக்காரன் டிடிவி தினகரன் சிரிச்சுக்கிட்டே அப்படியே இப்போ பேசுகிற கில்லடி 20/12/1911 நினைக்கிறேன் அவனை வந்து கட்சியை விட்டு எடுக்கிறாங்க. டிடிவி தினகரன் என் கண்ணில் படக்கூடாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓடி போய் ஒளிஞ்சான் பாண்டிச்சேரியில். 10 வருஷம் 11-12 வருஷம் வருவான், இலைமறைவு காய்மறைவு ஓடி போயிடும், வெளியே தென்பட்டதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கட்சிக்காரனா நீ? டிடிவி தினகரனை கேட்குறேன், அவ்வளோ பெரிய கட்சிக்காரன். உன் மாமா திவாகரனே அழகு திருநாகரசு டிரைவர், கார் டிரைவராக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பமா? அம்மா வீட்டில் வேலை செஞ்சாங்க. நீ சித்தியை பார்க்குறதுக்கு, உன்னுடைய சித்தியை பார்க்குறதுக்கு அங்கே வருவேன். சரி, உனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா பெருந்தன்மையாக உன்னை பொருள் 1 வருஷம்தான் அங்கே என்ன கையாடல் பண்ணன்னு தெரில, உன்னை தூக்கி விரட்டி அடித்தாங்க. 10-11 வருஷம் காணாமல் போன நீ, உறுப்பினர் அடிப்படை உறுப்பினர் இருந்த நீ உன்னை அம்மா இறப்பு ராஜாஜி ஹாலில் வைக்கும்போது தலைமாட்டில் வந்து நிற்கிறேன். அம்மா செத்துட்டவொன்னே இறந்துட்டாங்களா, மூச்சு போயிடுச்சா, இருக்காங்களா, அப்படி இப்படி தகவலை கேட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னோன்னே வந்து தலையில் நிற்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செயற்குழு பொதுக்குழு கூடி எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கும்போது நீ கட்சி உறுப்பினரே கிடையாது, உன்னை துணை பொதுச் செயலர் ஆக்குறாங்க. உனக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வைக்கிறதுக்கு தவறானது ஆச்சே. அம்மா தான் உன்னை விரட்டி துரத்தி அடிச்சு, என் கண்ணிலே படக்கூடாது, அம்மா பேர் வச்சு கட்சி நடத்துறதே தவறுன்னு சொல்கிறேன் நான். அப்படிப்பட்டவன் நான் இன்னைக்கு வந்து நான் வந்து உனக்கு கட்சியே வேறடா. அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு நீ யார்? உன் கட்சி வேலையை பார். 25 லட்சத்து 10 லட்சம் ஆகி 10 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஆகி போச்சு உன்னுடைய ஓட்டு. இல்லை, இப்போ டிடி திரு என்ன சொல்கிறாருன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து துரோகின்னு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டை முடிச்சுட்டு. அது துரோகி யார்? எதுக்கு துரோகி? உங்கள் சித்தி யார்? உன் சித்தியே யாருன்னு கேட்குறேன் நான். உன் வீட்டு வேலைக்காரி, அம்மா வீட்டு வேலைக்காரி. இந்த கட்சிக்கு வந்து உன்னை பொருளாதார ஆக்கின அம்மாவுக்கு நீ துரோகம் பண்ண, உன்னை விரட்டியே அடித்தாங்க. இவர் யாருக்கு துரோகம் பண்ணார்? அதான் அந்த காலகட்ட சூழ்நிலை. இந்த இயக்கம் எப்படி இருக்கோ, யார் கையில் இருக்கோன்னு இருமாந்து இருக்கிற டைமில் அவர் காலில் விழுந்து உன்னை உங்கள் சித்தியை பொதுச் செயலாளராக்கி ஒரு வாரம் பொதுச் செயலாளர் ஆக்கி பதவி ஏற்றுக்கிட்டார். இது துரோகமா? உன் குடும்ப கட்சி திமுக குடும்ப கட்சி, அதே மாதிரி அதிமுக வந்து ஒரு குடும்பத்தோட கையில் சிக்கிடக்கூடாது சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பாடுபடுறாரு பாருங்க. அப்படிங்க எனக்கு அவராலலாம் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இயக்கத்தை சார்ந்தவன் நான், இந்த இயக்கத்துக்காக பாடுபட்டவன் நான். 1976 நடந்த நம்ம இடைத்தேர்தல், திண்டுக்கல் மாயத்தேர்தல் இடைத்தேர்தல் தவிர்த்து எல்லா இடைத்தேர்தலையும் நான் பணியாற்றணும். சாதாரண பார்வையாளராக இல்லை, ஒரு பூத்து நம்ம கையகப்படுத்தி வாக்குச்சீட்டு எழுதி பிரச்சாரம் பண்ணி இப்படி பாடுபட்டவன் நான். இந்த இயக்கத்துக்கு நானும் சொந்தக்காரன், இந்த இயக்கத்துக்கு நானும் ஒரு வேர். அந்த வகையில் சொல்ல போகிறேன், உன் சித்தியோ நீயோ இந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரங்களே கிடையாது. இது சசிகலா கூட என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. உன்னை கேட்கறதுக்கு நீ யார்? நீ அம்மாவோட டைப்பரை எடுத்து போகிறதுக்கு கக்கூஸ் கழுவுறதுக்கு தான் நீ.
என்ன கேட்டிங்கன்னா பல லட்சம் கோடி இன்னைக்கு உங்ககிட்ட லண்டனில் ஸ்டார் ரோட்டில் கட்டி வச்சுக்கிறான் தினகரன். உனக்கு எப்படி வந்தது? உங்கள் குடும்பம் என்ன அவ்வளோ பெரிய பாரம்பரிய குடும்பமா? துரோகத்தை பற்றி பேசுகிற இந்த கட்சிக்கு துரோகம். இன்றைக்கும் துரோகம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெட்டையில் எப்போ முடக்கலாம், திமுகவுக்கு எப்படியோ சாதகமாக பேசலாம் அப்படின்றது தான் இருக்கிறீங்க. இல்லை, இப்போ ஒரு செங்கோட்டையன் அவர் கூட இந்த அவரோட பதவி நீக்க சொந்தமாக வழக்கு தொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநரோட ஆலோசனை எடுத்துக்கிட்டு. அதாவது வேறு வழக்கு தொடுத்தால் அதிமுக பாதிப்பு ஏற்படுமா? ஐயோ, இது வந்து ஓ பன்னீர்செல்வமே அதான் சொன்னேன், ஃபுட் கோர்ட்டை தவிர்த்து எல்லா கோர்ட்டு போய்ட்டு வந்துட்டார்னு. விதிங்க இது. கட்சிக்கு எதிர்ப்பாக யார் செயல்பட்டாலும் கட்சியை விட்டு ஓரங்கட்டப்பட்டவர்களை கட்டம் கட்டப்பட்டவர்களை நீக்கியவர்களை பார்ப்பது தவறு, அவருடன் பேசுவது தவறு அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. கண்டிப்பாக அதிமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரன் வீடை பார்த்தாவே திரும்பிக்குவான். உணர்வு. திமுக கட்சிக்காரன் வீட்டை பார்க்க மாட்டான். ஃபஸ்ட்டு நீ அவங்க கூடவே உறவு வச்சுக்குவே. அவங்களுக்காக சாதகமாக ஓபிஎஸ் கூட திமுக ஆட்சிக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது மக்கள் பேசிக்கிறாங்கன்னு சொன்னார் சமீபத்தில். அது எவ்வளோ பெரிய அப்படி ஏன்னா அதிமுக விசுவாசியா நீ? அதிமுக இயங்கணும், இந்த கட்சியால் நம்ம பலன் பெற்றோம், பதவி பெற்றோம், பணம் பெற்றோம், ஒரு உயர்வு பெற்றோம் அப்படின்னு உள் உணர்வு உணர்த்துச்சுன்னா விலகி இருந்து நீங்கள் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணி ரெட்டை இலைக்காக பிரச்சாரம் பண்ண விலகி இருந்து அந்த கட்சி வாழட்டும், இயங்கட்டும். இது புனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்சி, ஒரு புனிதவதி காப்பாற்று கட்சி, நமக்கு இவ்வளோ உயர்வு இந்த கட்சி, நமக்கு விலாசம் தந்த கட்சி, பணத்தை சேர்த்து கொடுத்த கட்சி, இந்த கட்சி இயங்கட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி இருந்து வேடிக்கை பாருங்கள். கண்டிப்பாக பார்வையாளராக உட்காருங்க. இதை எதிர்த்து நான் இன்னும் கோர்ட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் பண்ணாத முயற்சி இல்லை செங்கோட்டையன் இனிமேல் பண்ணுறதுக்கு. செங்கோட்டையனுக்கெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாதுங்க. அந்த மாவட்டத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். ஒழிஞ்சானா நல்லதுரா. அதான் சொன்னனே, கட்சியில் நீ இருந்தால் செங்கோட்டையன் உனக்கு நல்லது, கட்சியை விட்டு நீ போயிட்ட கட்சிக்கு நல்லது. இல்லை, இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் இப்போ இவ்வளோ பிரிவினைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தேர்தலில் வந்துட்டு எடப்பாடியார் தலைமையிலான இந்த அதிமுக எந்த அளவுக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது? அதாவது சேகர்பாபு சொன்னாங்கள ஒரு பேட்டியில் 234 தொகுதியில் திமுக 34 தொகுதி நிச்சயமாக வெல்லும். எவ்வளோ? 234 தொகுதியில் 34 நிச்சயமாக வெல்லும். அதுவே சந்தேகம். ஏன்னா மக்கள் இன்னைக்கு விழிப்படைஞ்சிட்டாங்க. ஏங்க கேஎன் நேரு பாருங்க, 2538 பேர், 2538 பேர் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த தேர்வில் பரீட்சை எழுதாதவங்க, துணை பொறியாளர் இணை பொறியாளர் தேர்வு எழுதாதவங்க 2538 பேர்கிட்ட 25லேருந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் லஞ்சம் வாங்கி 888 கோடி 888 கோடி இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை வெளியிட்டு இருக்கு. கண்டிப்பாக அதில் முதல்வருக்கு எவ்வளோ பங்கு கேட்பாங்கல்ல. இப்படி எல்லா துறையிலையும் துரைமுருகனை பற்றி அவன் கட்சிக்காரனே கும்மிடி பூண்டி குமரன், ஏண்டா வாயா போயா, யோ 30,000-40,000 கோடி அடிச்சுக்கும் போகிறீங்களா ஐயா, உனக்கும் கதிர் முருகன் சொந்தம், எனக்கும் குடியா, அவன் வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறான். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் என்ன பண்ணா, நிதி அமைச்சர், ஆரம்பமே என்ன பட்ஜெட் போட சொன்னால் நான் எங்கே போகிறது, 30,000 கோடி உதயநிதியும் சபரீசனும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் எங்கே இப்போ பட்ஜெட்டு போகிறது அவன் கேட்குறான். நாங்கள் சொல்லலை, கண்டிப்பாக அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஏறக்குறைய பாருங்கள். இந்த ஆட்சி முடிவடைகிறதுக்குள்ள தீகார் ஜெயிலில் இவங்க கட்சி நடத்துவாங்க அனைத்து உறுப்பினர்களும். இந்த ரவுடி அமைச்சர் சேகர் பாபு என்ன ஒரு அராஜகம். கண்டிப்பாக நாமக்கல்லையும் இங்கே பாருங்கள், இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகர் அந்த சார் யார் தெரியல, அப்புறம் அஜித் குமார் சிவகங்கை லாக்அப் டெத் இல்லைங்க, அடிச்சே கொண்டிருக்காங்க படித்தாங்க. அதுக்கு உந்துதலா, அந்த பொம்பளைக்கு உந்துதலா இருந்த சார் யார்?
நாமக்கல் கிட்னி திருடு. கிட்னி திருட வந்து மாதம் சுகாதாரத்துறை அமைச்சர் இல்லையா புது பேரை கொடுக்குறார். என்னென்ன முறைகேடு. அது திருடுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். எப்படி இருக்குது பாருங்கள், புது புது பேரில் அவங்க வைப்பாங்க. அந்த கிராமத்துங்களில் அந்த ஹாஸ்பிட்டலில் அது அந்த அந்த திமுக எம்எல்ஏ பேர் நல்ல பேருங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? காந்தியா? இல்லைங்க, மைண்டில் இருக்க வரல, சாரி. அந்த எம்எல்ஏ ஹாஸ்பிட்டலில் அங்கே ஆப்ரேஷன் பண்ண ஆளுங்களெல்லாம் கேட்குறாங்க, அந்த கிராமத்தில் பல ஆயிரம் கிட்னி திருடு போயிருக்கு. கண்டிப்பாக. இது இப்படி இருக்கோ, இவன் முத்துசாமி இப்போ புது டெபாசிட் குடிக்கிற பாட்டிலை திருப்பி கொடுத்தா 10 ரூபாவாம். அந்த 10 ரூபா அட்வான்ஸாக டெபாசிட்டாக வாங்கி வச்சுக்கோங்க. எவங்க ஏற்கனவே 10 ரூபா ஜாஸ்தி விற்கிறாங்க, அதை பல ஆயிரம் கோடி கண்டிப்பாக மேலிடத்துக்கு போகுது. இந்த டெபாசிட் 10 ரூபா, அது குடிக்கிறவன் பாட்டில் அங்கே தூக்கி போட்டு போகிறான், உடச்சிட்டு போகிறான், எல்லாமே பண்ணுறான். அங்கேயே குடிக்கிறவன் தான் வாங்குறானோ இல்லையோ தெரியாது. அந்த பணம் எங்கே போகுது? மது பிரியர்கள்னு அவர் ஒரு பட்ட பேர் கொடுப்பார். உங்களுடன் ஸ்டாலின், இவர் ஒரு பட்ட பேர், நலம் காக்கும் ஸ்டாலின். அதாவது பட்ட பேர் கொடுக்குறதுல ஜில்லா கில்லேடிங்க. உரிமை தொகை 1000 ரூபா கொடுத்தாங்க. ஏன் இந்த வீட்டுக்கு கிடச்சி பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறேன், ஏன்டி உனக்கு உரிமை தொகை கிடைக்கலன்னு. அதுக்கு தகுதியானவர்கள் தான் உரிமை தகுன்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்போ உன்னுடைய தகுதி வந்து சரியான தகுதி இல்லையான்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். இந்த ஸ்டாலின் கொடுக்குற இதெல்லாம் பாருங்கள், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தா 10 லட்சம், விஜய் ரசிகர் மன்ற கூட்டம் சேர்ந்தது அதில் நசுங்கி செத்தா 10 லட்சம், விவசாயி ஒரு 4 பெண்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடிங்க இடி இடித்து மின்னல் தாக்கி 4 பேர் 2 லட்சம். கண்டிப்பாக. மின்சார ஊழியர் அடிபட்டு செத்தா 2 லட்சம். எதையுமே நிறைவேற்றாத ஒரு ஒப்பு சப்பு இல்லாத ஒரு முதலமைச்சரை வச்சுருக்குங்க. நம்ம கத்துக்குட்டி பொம்மை முதல்வர் வச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக. கல்வி கடன் ரத்து சொன்னாங்க, சரி பண்ணல. விவசாய கடன் ரத்து செய்கிறேன்னு சொன்னாங்க, செய்யலை. எடப்பாடியார் காலத்தில் விவசாய கடன் 2 தடவை பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக. இவர் பேட்டி கொடுக்குறாரு முதலமைச்சர் ஸ்டாலின், நிறைய வெள்ளம் வந்துடுச்சான், வறட்சி நிவாரணம் கொடுக்கணுமா. வெள்ளம் வந்தால் வெள்ள நிவாரணம் கொடுப்பாங்க. பேச தெரியாதுங்க, ஏதோ யாரோ எழுதி கொடுங்க, அதை வச்சு பேசுகிறோம். வெள்ளம் வந்ததுக்கு வறட்சி நிவாரணம். ஆனால் வறட்சி நிவாரணம் கொடுத்தவரை இது வரைக்கும் சரித்திரமே கிடையாது. எடப்பாடியார் கொடுத்துருக்கார். பெட்ரோலுக்கு விலை 75 ரூபாய்க்கு பண்ணிங்களா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுத்தீங்களா? கல்வி கடனை ரத்து பண்ணிங்களா? எதை ஒழுங்காக செஞ்சீங்க? அது டோல்கேட்டு, தமிழ்நாட்டில் இருக்கிற டோல்கேட் ஃபுல்லாக நாங்கள் இனிமேல் அடைச்சிடுவோம். அடைச்சிங்களா? எந்த தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீங்க ஆக்கப்பூர்வமாக? ஒன்றுமே கிடையாதுங்க. இது பொய்யான ஆட்சி, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு முடிவுரை எழுதுகிற காலம் சேகர் பாபு சொன்ன மாதிரி 34 வரதே கஷ்டம். நான் சொல்கிறேங்க, இந்த இயக்கம் எங்கள் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும், நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன், முறையாக வீடு வீடாக சென்று இதை எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தையும் ஸ்டாலினோட ஆட்சி காலத்தையும் ஒப்பீடு கண்டிப்பாக ஒரு வீடு போய் ஒளிபரப்புனா செஞ்சாங்கன்னா நிச்சயமாக 200 210 தொகுதி அதிமுக நிச்சயம் வெல்லுங்க. இது உண்மைங்க. இது நான் சொல்ற சாமானியர் ஆரம்பித்த இயக்கம் கிடையாது. ஒரு புரட்சித் தலைவி அம்மா கட்டி காத்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கு அழிவு கிடையாது. 200 210 தொகுதி வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் சொன்ன மாதிரி எடப்பாடி மட்டும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி மட்டும் குரல் கொடுத்தா பத்தாது. தொண்டர்களாகிய அதிமுக தொண்டர்களாகிய நாங்களும் பொறுப்பில் இருக்கிறவங்களும் மாவட்ட செயலர், பகுதி செயலர், வட்ட செயலர் இப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். கண்டிப்பாக இவங்க ஒவ்வொரு வீடாக போய் இதை நாம் வலியுறுத்தி சொன்னோம்னா, கொரோனா காலத்தில் எந்த வருமானமும் கிடையாதுங்க. பஸ் இயங்கலை, மின்சாரத்துறை இயங்கி சம்பளம், பள்ளி இயங்கலை. அதே மாதிரி நம்ம வருமானம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பதிவுத்துறை, அதுலேருந்து வருமானம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தார். யாரும் போராட்டம் நடத்தலை. கண்டிப்பாக இன்றைக்கி போராட்டம்
பழைய ஓய்வூதியம் எங்கேன்னு கேட்குறாங்க. படுத்துறேன்னு சொன்னீங்க, செயல்படுத்த வேண்டியது நீட்டு தேர்வு ரத்து செய்ய முடியாத ஒரு இதுவெல்லாம் வந்து தம்பட்டை அடிச்சுட்டாங்க. நாங்கள் செய்கிறோன்னு ஒன்றுமே கிடையாது. இனிமேல் அந்த பொய்யான வாக்குறுதியை நம்ப தமிழக மக்கள் தயாராக இல்லை. எல்லாம் தெளிஞ்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாருமே இன்றைக்கி தெளிஞ்சிட்டாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுத காத்துட்ருக்காங்க. இந்த செங்கோட்டையில் இதுக்கு மேலே யார் இருந்தாலும் அதிமுகவில் ஒரு முடி உதிர்ந்ததாக தான் அர்த்தம். கண்டிப்பாக செங்கோட்டையனும் சரி, இது வரைக்கும் ஓரங்கட்டுப்பட்டவங்களும் ஒரு முடி விழுந்தா மாதிரி தான். மொத்தத்தையாக சொட்டை கிடையாது. இது ஒரு முடி உதிர்ந்து போச்சு. செங்கோட்டையன்ன்றது அதிமுக ஒரு முடி விழுந்து போச்சுன்ற அர்த்தமே தவிர அதிமுகவுக்கு சரிவுன்றதே கிடையாது. நிச்சயமாக 234 தொகுதியில் 210 தொகுதி எடப்பாடியார் பிடிக்கிறாரு. நல்லாட்சி நடத்துகிறாரு. மக்களுக்கான ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்ற நம்பிக்கை பொதுமக்களுக்கு. ஏன்னா அவர் 4.5 வருஷம் ஆண்ட விதம், அந்த ஒப்பிட்டு பார்க்கும்போது அவரே நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நிச்சயமாக எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குங்க. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பயந்துட்டு இருக்கிறோம். நன்றி சார். எனக்கும் வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.